ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலத்துல இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா கடற்படையில பயன்பாட்டுல உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களோட எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில S5 அப்படிங்கிற ஒரு அதிநவீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியா தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த S5 நியூக்ளியர் சப்மரீன்கள் அமெரிக்காவின் ஒஹாயோ கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு நிகரான ஒரு கப்பலா இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கப்பல் மட்டும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி இந்தியாவால மிகப்பெரிய அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பிரத்யேகமா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை எதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த கப்பலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை நமது எதிரிகளுக்கு எதிராக எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சீனா போன்றே இந்தியாவும் உலகின் பல இடங்கள்ல துறைமுகங்களை கட்டி ஆபரேட் செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா ஈரான் நாட்டின் சபஹர் துறைமுகத்தை சொல்லலாம். இப்போ மியான்மர் நாட்டுல மேலும் ஒரு துறைமுகத்தை இந்தியா புதிதாக கட்டியிருக்காங்க. இந்த துறைமுகம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இதை பயன்படுத்தி தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு இந்தியா மிகப்பெரிய அளவுல வர்த்தகம் செய்ய முடியும். இது தவிர இந்த புதிய துறைமுகத்தின் மூலமா சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய செக்க இந்தியா வச்சிருக்காங்க. அது என்ன விஷயம், மியான்மர் நாட்டுல இந்தியா அமைச்சிருக்க துறைமுகத்தின் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி சீனாவுக்கு எப்படி இந்தியா செக் வைக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா INS அரிஹாந்த் அப்படிங்கிற முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை 2016 வருடம் இந்தியா தன்னுடைய படையில் இணைச்சாங்க. அதற்கு பிறகு INS அரிகாட் அப்படிங்கிற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை 2022 வருடம் இந்திய படையில் இணைச்சாங்க. இந்த ரெண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் 6000 டன் எடை கொண்டது. உலகத்துல உள்ள மற்ற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களோடு கம்பேர் செஞ்சு பார்த்தோம்னா INS அரிஹாந்த் மற்றும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்கள் அளவுல சிறிய நீர்மூழ்கி கப்பல்கள் தான். ஆனா இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை முழுக்க இந்தியாவிலே டெவலப் செஞ்சிருக்காங்க. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை டிசைன் செய்து இயக்கக்கூடிய வெகு சில நாடுகள்ல இந்தியாவும் இருக்காங்க. INS அரிஹாந்த் மற்றும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு பிறகு S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற ரெண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் பழைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விட அளவில் பெரியது. கிட்டத்தட்ட 7000 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்டது. INS அரிஹாந்த் மற்றும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்ல 1500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட K-15 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் 12 எடுத்து செல்ல முடியும். அதுவே 3500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட K4 மிசைல்கள்ல வெறும் 4 மிசைல்களை மட்டுமே எடுத்து செல்ல முடியும். புதிதாக கட்டி வரும் S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்கள்ல 24 K-15 மிசைல்களையும் 8 K4 மிசைல்களையும் எடுத்து செல்ல முடியும். ஆனா மிசைல்களை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல எடுத்து செல்லும் அளவு இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள்ல குறைவா இருக்கு அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா இந்தியா அதிக எண்ணிக்கையிலான சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்லும் வகையில புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை டிசைன் செய்து தயாரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விட 2 மடங்கு பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியா தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது S5 அப்படிங்கிற பிரம்மாண்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியா தயாரிக்க போறாங்க. கிட்டத்தட்ட 14000 டன் எடை கொண்டதா இந்த புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்க போகுது. இந்த S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலோட டிசைன் வேலைகள் அனைத்து முடிந்து விட்டதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியா தயாரிக்க போறாங்க அப்படின்னு 2019 வருடத்துல இருந்தே பேச்சுகள் அடிபட்டு வந்தது. அதாவது 2019 புதிய அணுசக்தி
அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலோட மினியேச்சர் மாடல ஹைட்ரோடைனமிக் டெஸ்டுக்காக இந்திய விஞ்ஞானிகள் தயாரிச்சாங்க. அதற்கு பிறகு அந்த மினியேச்சர் மாடல பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தினாங்க. இதனை தொடர்ந்து சமீபத்துல புதிதாக ஒரு ஹைட்ரோடைனமிக் டெஸ்ட் மாடல இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கி சோதனை நடத்தியிருக்காங்க. இந்த புதிய S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களோட புதிய ஹைட்ரோடைனமிக் டெஸ்ட் மாடல்ல பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது புதிய டிசைன்ல நீர்மூழ்கி கப்பலோட ஹல்ல இருந்து டெயில் வரைக்கும் சம்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை வைப்பதற்கான வசதிகள் செய்யும் வகையில டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவோட பிரதான நோக்கமே அதிக எண்ணிக்கையிலான சம்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்லும் வகையில புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கணும் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 16 K5 சம்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்லும் வகையில இந்த புதிய S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்கப்பட உள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்படும் K5 சம்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல் அக்னி 5 மிசைலுக்கு நிகரான ஒரு மிசைல். கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைலோட சோதனை இன்னும் ஓரிரு மாதங்கள்ல நடத்தப்பட உள்ளது. இந்த K5 சம்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைலோட சிறப்பு அம்சம் என்னன்னா, அக்னி 5 மிசைல் போன்றே இந்த மிசைல்ல MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. அதாவது ஒரே மிசைலை லான்ச் செய்வதன் மூலம் 10 முதல் 15க்கும் மேற்பட்ட வெவ்வேறு தூரத்துல வெவ்வேறு திசைகள்ல இருக்க டார்கெட்டுகள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்த முடியும். அதனால இந்த S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இந்த K5 சம்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்கள் இணைக்கப்படுவது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் டெவலப்மெண்ட பொறுத்தமட்டில் ரொம்ப ரகசியமா விஷயங்கள் நடக்கும். அந்த வகையில S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் டெவலப்மெண்ட் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால 2025வது வருடத்துக்குள் ஏற்கனவே கட்டி வரும் சிறிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ப்ராஜெக்டுகளை முடிச்சிட்டு இந்த புதிய பிரம்மாண்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் வேலைகளை இந்தியா தொடங்க போறாங்க. S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இயக்குறதுக்கு ஒரு CLWR-B2 காம்பாக்ட் லைட் வாட்டர் ரியாக்டர்களை பயன்படுத்த போறாங்க. இந்த ரியாக்டர்னால 190 மெகாவாட் பவரை ஜெனரேட் பண்ண முடியும். CLWR-B2 காம்பாக்ட் லைட் வாட்டர் ரியாக்டர்களை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல தற்போது இந்தியா பயன்படுத்தி வரும் சிறிய அணு ஆயுத மிசைல்களான K15 மற்றும் K4 மிசைல்களை பயன்படுத்த போறதில்ல. அதிக தாக்குதல் வரம்பு கொண்ட 10,000 முதல் 12,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட K6 மற்றும் 5,000 முதல் 6,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட K5 சம்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை மட்டுமே இந்தியா பயன்படுத்த போறாங்க. அதனால இந்த புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல இருக்கும். இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியா டெவலப் செய்வது இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னுடைய ஆளுமையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதிவிரைவா எக்ஸ்பேண்ட் ஆகி வரும் சீன கடற்படைய வரும் காலத்துல எதிர்கொள்வதற்கும் இந்த நீர்மூழ்கி கப்பலை இந்தியா தயாரிக்கிறாங்க. இந்த நீர்மூழ்கி கப்பலை இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்கன்னா இந்தியா தயாரித்ததிலே இதுதான் மிகப்பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படையோட அணு ஆயுத தாக்கும் திறன்ல இந்த S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இரண்டாவது அப்டேட், சீனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகின் பல இடங்கள்ல துறைமுகங்களை டெவலப் செய்து தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா சீனாவுடைய ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை சொல்லலாம். அந்த வகையில ஆப்பிரிக்காலையும் சீனா துறைமுகங்களை டெவலப் செய்து தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் சீனா போன்றே உலகின் பல இடங்கள்ல துறைமுகங்களை கட்டி தங்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல இந்தியாவுக்கு கிடைத்த முதல் வெற்றி தான் ஈரான் நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் சபஹர் துறைமுகம். இந்த சபஹர் துறைமுகத்தை பயன்படுத்தி இந்தியா ஈரான்ல இருந்து மிகப்பெரிய அளவுல கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்திய பொருட்களை மத்திய ஆசிய நாடுகளுக்கு எடுத்து செல்வதற்கும் இந்த சபஹர் துறைமுகம் இந்தியாவுக்கு பயன்படும். சமீபத்துல கூட அர்மீனியாவுக்கு ஆயுதம் இந்தியா விற்பனை செய்த போது சபஹர் துறைமுகம் வழியாக தான் இந்தியா டிரான்ஸ்போர்ட் செஞ்சாங்க. இப்போ சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகளோடு தன்னுடைய கனெக்டிவிட்டியை அதிகப்படுத்துவதற்கு இந்தியா மியான்மர் நாட்டுல ஒரு துறைமுகத்தை அமைச்சிருக்காங்க. மியான்மர் நாட்டுல சித்வி அப்படிங்கிற துறைமுகத்தை அமைச்சு தற்போது அந்த துறைமுகத்தை ஃபுல்லி ஆபரேட்டிங் கண்டிஷனுக்கு இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இந்த சித்வி துறைமுகத்தை இந்தியா போர்ட் குளோபல் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க.
மியான்மர் நாட்டுல இருக்க சித்வி துறைமுகம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. மியான்மர் நாட்டோட கால்ட்ரால் அப்படிங்கிற ஆறு கடலில் வந்து கலக்கும் இடத்துல இந்த துறைமுகம் அமைக்கப்பட்டிருக்கு. உலகின் பல இடங்கள்ல துறைமுகங்களை அமைப்பதற்காக தான் இந்தியா இந்த குளோபல் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த நிறுவனம் ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் மற்றும் தீனதயாள் போர்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற 2 நிறுவனங்களை இணைத்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது தவிர அதானி போன்ற பல இந்திய தனியார் நிறுவனங்களும் உலகின் பல இடங்கள்ல துறைமுகங்களை அமைச்சு தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இஸ்ரேல் நாட்டுல அதானி நிறுவனம் ஒரு மிகப்பெரிய துறைமுகத்தை அமைச்சிருக்காங்க. இப்படி உலகின் பல இடங்கள்ல துறைமுகங்களை அமைப்பது இந்தியாவுடைய மேரிடைம் பிரசன்ஸ அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்திய வர்த்தக கப்பல்களுக்கு மிகப்பெரிய அளவுல அனுகூலமாயிருக்கும். மியான்மர் நாட்டுல இந்தியா அமைச்சிருக்கும் இந்த சித்வி துறைமுகத்தோடு இணைத்து ஒரு மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்டா இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த சித்வி துறைமுகத்திற்கு இந்தியாவின் கொல்கத்தா துறைமுகத்தில இருந்து பொருட்களை கப்பல்கள் எடுத்து சென்று இறக்கும். அங்க இருந்து கால்ரான் அப்படிங்கிற ஆற்று வழியா சரக்குகள் எடுத்து சென்று இந்தியாவின் மிசோரம் மாநிலத்திற்குள் எடுத்து செல்லப்படும். இந்த ப்ராஜெக்டோட பிரதான நோக்கமே இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் பகுதிகளை கல்கத்தா துறைமுகம் மற்றும் சித்வி துறைமுகத்தை பயன்படுத்தி இணைப்பதுதான். இது நாள் வரைக்கும் இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் பகுதிகளுக்கு சரக்குகளை எடுத்து செல்வதற்கு சிலிகுரி காரிடோர் அப்படிங்கிற பகுதி வழியாக தான் எடுத்து செல்ல முடியும். சிலிகுரி காரிடோர் அப்படிங்கிறது பூட்டான், பங்களாதேஷ் மற்றும் இந்திய நாடுகளோடு ஒரு ட்ரை ஜங்ஷன் பகுதி. இந்த பகுதியை சீனா ஒரு யுத்த நேரத்துல கைப்பற்றிட்டாங்கன்னா இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் மாநிலங்கள் முழுவதும் இந்தியாவிடமிருந்து துண்டிக்கப்படும். இந்திய படையினரால் அந்த பகுதிக்குள் செல்லவே முடியாது. இதை தவிர்ப்பதற்காக தான் இந்தியா இந்த சித்வி துறைமுக ப்ராஜெக்ட மியான்மர் நாட்டுல பண்ணிருக்காங்க. இதன் மூலமா சிலிகுரி காரிடோர் பகுதி மூலமா சீனாவுக்கு இருந்த அட்வான்டேஜ இந்தியா தகர்த்து எறிஞ்சிருக்காங்க. இனி சீனா சிக்கன் காரிடோர் பகுதியை கைப்பற்றினாலும் இந்தியாவால இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு துருப்புகளை அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சித்வி துறைமுக ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கு வர்த்தக ரீதியா மிகப்பெரிய அளவுல நன்மைகளை செய்யும். இந்த சித்வி துறைமுகம் மூலமா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு சரக்குகளை அனுப்பும் பொழுது டிராவலிங் டைம் ரொம்ப குறைவா இருக்கு. இதனால சரக்குகளும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு விரைவா சென்றடையுது. இந்த சித்வி துறைமுகத்தை அமைத்ததன் மூலம் சீனாவுக்கு இருந்த அட்வான்டேஜ இந்தியா அடித்து நொறுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகளுடனும் இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி இந்தியாவால மிகப்பெரிய அளவுல வர்த்தகத்தை விரிவுபடுத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.